அதை நாம் பயப்படுவதாக தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் தினம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்று நம்ம ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொன்ன அந்த வார்த்தை, இது உலகமெங்கும் மிக முக்கியமான இந்த 3 அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள் மிக முக்கியமானதாக எல்லாரும் கருதப்படுகிறது. இதில் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்ம என்ன பேச வேண்டும், என்ன கூற வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் அது மற்றவர்களுக்கு காயப்படுத்தாதபடி இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவரை குறைக்கூடாதபடி இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவோ அல்லது பொய்யானைகளாக இருக்கக்கூடாது என்று வேதத்தை பார்க்கிறோம். எதை குறித்தும் ஒரு பொய்யானை இடக்கூடாது, வானத்து பேரிலும் இடக்கூடாது, அது ஆண்டுடைய சிங்காசனமாக இருக்கிறது. பூமி பேரிலும் பொய்யான ஆணை இடக்கூடாது, அது ஆணுடைய பாதபடியாக இருக்கிறது. எதன் பேரிலும் நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். கோபம் கொண்டாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. கோபத்தின் மூலமாக நம் அநேகமான வார்த்தைகளை நம்ம சொல்வதாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் மிகவும் உச்சரிப்பும், நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு காயப்படுத்தாத ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு உள்ளது என்ன உண்மையாக இருக்கிறதோ அதை நாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். உண்மை ஏதோ அது உண்மை சொல்ல வேண்டும். பொய்யான காரியங்கள் சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு இடத்துல அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி மற்றவருடைய வாழ்க்கையை அது மிக மோசமாக ஆக்கிவிடும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன பேசணும் எனக்கு தெரியவில்லை, நம்ம என்ன காரியம் நடக்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை, நம்ம என்ன ஒரு இடத்துல போக வேண்டும் என்றால் நாம் பேசுவது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது ஒரு மனுஷனை அந்த பார்வனத்தில் அனுப்ப வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மோசை தெரிந்து கொள்கிறார். அவன் அங்கே ஒரு மலையில் ஆழ்மைத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் முச்செடிகள் மூலமாக ஒரு தரிசனமாகி மோசை அழைக்கிறார். அப்போ அவன் அநேகமான காரியங்கள் சொல்லுகிறான். நான் வேற யாராவது அனுப்பும், நான் எப்படி போவேன், எனக்கு அவ்வளோ பலன் இல்லையே, நான் பலன் இல்லாத இருக்கிறேனே, நான் ஒரு திக்குவாய் மந்த நாவமாக இருக்கிறேனே, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ நான் உன்னோடு இருந்து உன் வாயோடு இருந்து நானுக்கு போதிப்பேன். இன்னொரு வார்த்தை பாருங்க, உன் வாயோடு நான் இருப்பேன், நீ என்ன பேச வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுத்தருவேன். ஆரோனை அழைத்து செல், அவன் வாயோடு உன் வாயோடும் நான் இருந்து நீ என்ன பேச வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அதப்புறம் போயிட்டு ராஜாவிடத்தில் போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி 40 வருஷமாக அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தில் கேட்கிறார். எப்படிப்பட்ட மோசை பார்த்தீங்கன்னா உன் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மனுஷன். ஆண்டவர் அவனை தான் தேர்ந்தெடுத்து வருகிறார். நம்மள நினைக்கலாம் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், நமக்கு பேச தெரியவில்லை, நமக்கு போதிக்க தெரியவில்லை என்று சொல்லலாம். அவன் வாயோடு இருந்து அவன் போதிக்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையவராக இருந்தது, அவருடைய வார்த்தைகள் தெளிவுள்ளதாக இருந்தது. மற்றவர்கள் பார்க்கும்போது இயேசு குறித்து ஒரு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தார்கள். இவர் ஒரு தட்சண மகனாக இருக்கிறார் அல்லவா, எப்படி இவர் இப்படி பேசுகிறார் என்று. அவர் இருக்கிறபடியே சொன்னார். சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு காரியமாக ஆண்டவர் வந்தார். நம்ம அப்படி சொல்லுகிறார், உள்ளது உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லது இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது அது பாவமாக இருக்கிறது, அது தீமையாக இருக்கிறது, அதற்கு உண்டான பலன் தீமையாக இருக்கும். அதனால அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக வரும். நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக வந்து மற்றவர்களை அது காயப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால என்ன நம்ம பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். நீ ஆண்டோடைய வார்த்தைகள் சுவிசேஷத்தை எங்கேயாவது பிரசங்கி சென்றாலோ அல்லது ஆண்டவத்தை பேசும்போது இருந்தால் கூட நம்ம என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் முன்னரே அது நம்ம என்ன பேச போகிறோம், அந்த வாயின் வார்த்தைகள் என்னவென்று கூட ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்ம தெரிந்து வைத்திருக்கிற தேவன். அதனால சொல்றாரு, என்ன நீங்கள் பேச வேண்டும் என்று, என்ன நினைக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள். உள்ளதை உள்ளதாக பேசுங்கள், இல்லது இல்லதென்று பேசுங்கள்.
ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியாக இருந்தது. அது அதிகார முறையாக இருந்தது. பிசாசு துரத்தது கூட ஒரு அதிகாரமுடையவராக அவர் துரத்தினார். அவர் சுகப்படுத்தின எல்லா ஆட்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையோடு அவர் சொன்னார். அவருடைய வார்த்தைகள் அப்படி ஒரு வல்லமையான உள்ளதாக இருந்தது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ எழுந்து போ, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ விசுவாசமுள்ளவனா இருந்து நீ சுத்தமாகு என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிதான் இருந்தது. வேதத்தில் பார்க்க அநேகமான தேவ பிள்ளைகள், அநேகமான ஊழியர்கள் அப்படிதான் செய்தார்கள். அவருடைய வார்த்தை கொண்டு, அவர் விசுவாசத்தினாலே வார்த்தை கொண்டு பேசும்போது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். நம்மளோட ஊழியத்தின் பால் செல்லும்போது கூட இப்போ அநேகமான ஜனங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் செல்லும்போது, ஊழியத்தின் வார்த்தையில் பேசும்போது வேதத்தை புரட்டுகிறார்கள், வசனத்தை புரட்டி பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீங்கள் மாற்றி பேசக்கூடாது. இந்த வார்த்தையின் உறுப்புகளை ஆகிலும் ஒன்றை நீ மாற்றி பேசக்கூடாது என்று பார்க்கிறோம். வானபூமி வந்து போய் இந்த வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று எல்லா விதமான சத்தியமான வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கொடிதான காலமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு சமீபமாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுனால அநேகமான கள்ள திருத்தரசினம், அநேகமான கள்ள ஊழியர்களும் கள்ள கிறிஸ்துவ மக்களும் எழும்பார்கள். அதன் மூலமாக அநேக இடத்துல ஜனங்கள் அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கார் என்று ஜனங்களை புரட்டுவார்கள். அதை நீங்கள் நம்பாதீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அல்லது நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள். நான் தான் கிறிஸ்து, நான் தான் இந்த ஒரு வந்திருக்கிற இந்த உலகத்தில் என்று அநேகமான பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை மிஞ்சினது, வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தை, அந்த உறுப்பை கூட மாற்றுவதற்கான அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. அதை மாற்றுவது அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அது சாபத்தை கொண்டு வரும். இப்படி நடக்கிற காரியங்கள் அப்படிதான் இருக்கிறது. அநேகமான ஜனங்கள் தங்களை ஒரு பக்கமாக இழுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நீங்கள் சொல்லுங்கள். அதனால வருகிற பலன் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் அது தீமையாக முடியும். நீங்கள் இன்னைக்கு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். நம்ம என்ன சொல்வார்களோ, என்ன செய்வார்களோ, இப்படி பேசுவது எப்படி சரியாக இருக்குமோ, நம்ம மனசில் பட்டது உண்மைதான் பேசுகிறோமே என்று நீங்கள் உண்மையே பேசுங்கள். பொய்யான ஒன்று உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வராதபடி நம்ம பரிசுத்தவனாக காத்துக்கொள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் அதுக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்ம பரிசுத்தமாக பேசுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ளே சேர்க்கும்படியான இந்த கர்த்தர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன பேச வேண்டும் என்று நம்முடைய வாயோடு இருந்து நம்மை பேசுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன், உள்ளபடி நான் பேசுவேன், இல்லது என்று சொல்லுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிரசுத்தமான தகப்பனே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையால் உண்டாயிருக்கும் என்று பார்க்கும் தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் போன போக்கிலே சொல்லாதபடி, வாயில தோன்றுகிற காரியம் சொல்லாதபடி, இருக்கிறது இருக்கும்படியாக சொல்லுவராக இருக்க, உண்மை பேசுகளாக இருக்க உதவிசெய்யுமா ஜெபிக்கும் தகப்பனே. மற்றவர்களுக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை பிரயோஜனமாக இருக்க உதவிசெய்யுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு நிரப்ப இடமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக பரம தகப்பனே. ஆமேன்.